ஓம் ஸ்ரீ பிருத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிருத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. என் அன்பு தனுசு ராசிக்கார பிள்ளைகளே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகின்றது என்பதையும், இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க போகிறீர்கள் என்பதையும் உங்கள் வராகியானவள் கணித்துவிட்டு வந்திருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என் தங்கமே. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கைமேல் பலனளிக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்க போகிறது. சுபகாரிய தடைகள் விலகி குடும்பத்தில் இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் பனிப்போர் அவ்வப்போது வந்து செல்லும். வேலையில் புது இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வேலை தேடி அலைபவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை கிடைத்து செட்டில் ஆகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் நீங்கி அரசு வழி காரியங்களில் அனுகூலம் பலன்கள் கிடைக்கும். சுய தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் தரும் அமைப்பாக இருக்கிறது. புதிய புதிய சிந்தனைகளை வளர்த்து கொள்வீர்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் நேர்மையையும் தன்னம்பிக்கையையும் கைவிடாமல் பார்த்து கொள்வது நல்லது. மாத பிற்பகுதியில் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதனால் முக்கிய முடிவுகளில் கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் தேவை. ஆரோக்கியம் சீராக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது நல்லது. அது மட்டும் அல்லாமல் இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடகராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி செய்து உள்ளார். இதன் விளைவாக உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகும் சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்களையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகவும் அழகின் குறியீட்டாகவும் கருதப்படுகிறது. இப்பொழுது கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி ஜூலை 7ஆம் தேதி அன்று மாலை 4:15 மணிக்கு பெயர்ச்சி செய்திருக்கிறார். சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. கடகத்தில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி எவ்வாறு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களை தரப்போகிறது? ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருப்திக்கும் சுக்கிரன் இன்றியமையாததாக கருதப்படுகின்றது. ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் ஜாதகக்காரர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சிகளையும் அடைவதில் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. எப்பொழுதும் அவர்களுக்கு வெற்றி ஒன்றே சாதகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சுக்கிரன் கிரகமானது ராகு மற்றும் கேது, செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும். சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும். இந்த கிரக பெயர்ச்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள், நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படலாம். உடல்நல பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம், வர்த்தகம், அதிக பணம் வாங்குதல் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இதுவே சுக்கிரனின் பொதுவான பலன்களாக இருக்கின்றது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். இப்போது உங்கள் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சி செய்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. உங்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம்.
மற்றும் நீங்கள் செய்ய நினைத்த அனைத்து விஷயங்களிலும் தடைகள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் செய்த அனைத்து கடின உழைப்பிற்கும் சரியான பாராட்டு மற்றும் மரியாதை கிடைக்காமல் போகலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வணிகம் குறைந்த சுயவிவரமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் அதிக செலவுகளை சுமக்க வேண்டி இருக்கும். இது உங்களை தொந்தரவு செய்வதாக கூட நீங்கள் உணரலாம் மற்றும் உங்களை ஏமாற்றுவதற்கான ஆட்கள் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் சுற்றி இருப்பார்கள். குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகள் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் அதிகம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியும் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களே, குரு கிரகத்திற்கு இந்த நேரத்தில் யாகம் நடத்தி வந்தால் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் தீமைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நன்மைகளாக மாறும். என் அன்பு பிள்ளையே, அது மட்டுமின்றி இந்த ஜூலை 11ஆம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரம் உதயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் உள்ளது என சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். பெண்பால் கிரகமான சுக்கிரன் ஜூலை 11 இரவு 7:59 மணிக்கு கடகராசியில் உதயமாகி இருக்கிறார். சுக்கிரன் வளர்ச்சியால் ஜாதகக்காரர்களுக்கு பொதுவாக சுப மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உள்ளன மற்றும் திருமணம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும். கடக ராசியில் சுக்கிரன் உதயமானது காதல் வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அமைவதை குறிக்கின்றது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கின்றார். இப்போது உங்களின் 8ஆம் வீட்டில் உதித்திருக்கின்றார். கடக ராசியில் சுக்கிரன் உதயம் எதிர்பாராத லாபமும் கடன்கள் மூலமும் பண ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகும். பணியிடத்தில் அதிக அழுத்தத்தையும் சக ஊழியர்களுடன் சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் பங்குகள் போன்றவற்றின் மூலம் எதிர்பாராத லாபத்தை பெற நேரிடலாம். இருப்பினும் சாதாரண வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்காது. உங்களுக்கு அதிக பணம் தேவைப்படும். எனவே நீங்கள் கடனை தேர்வு செய்யலாம். உங்கள் துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் போகலாம். இது மன அழுத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். இந்த காலகட்டத்தில் காய்ச்சல் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் உடல் நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தினம்தோறும் வழிபட்டு வெளியில் கிளம்பினால் நிச்சயமாக உங்களது மன அழுத்தங்கள் அனைத்தும் குறைந்து மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருந்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும். இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ பிருத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிருத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிருத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிருத்யங்கரா தேவியே போற்றி போற்றி.